கடந்த சில மாதங்களாக நாம் ஒரு தமிழ் மாதங்களின் சிறப்பை பற்றி பார்த்து வருகிறோம். அந்த கிரமத்திலே இன்றைக்கு தமிழ் மாதத்திலே வைகாசி மாதம் முதல் தேதி. வைகாசி மாதத்தினுடைய சிறப்பு என்ன, அதில் திருவதாரம் புண்ணிய ஆழ்வார் ஆச்சாரியர்கள் யாவர் என்பதை பற்றி பார்ப்போம். வைகாசி மாதம் என்றாலே வையந்திகளும் வைகாசி திருநாள் என்று சொல்லக்கூடிய காஞ்சி மாநகரிலே எழுந்தருளி உள்ள பேரருளாளன் ஸ்ரீ தேவாதிராஜனுடைய பிரம்மோற்சவ நிகழ்வு. இந்த பிரம்மோற்சவத்திற்கு முத்தாய்ப்பு வைத்தாற்போல் காஞ்சி கருட சேவை. எத்தனையோ ஊர்களிலே கருட சேவை உற்சவம் நடந்தாலும் காஞ்சிபுரத்திலே கருட சேவை உற்சவம் என்பது மிகவும் பிரசித்தமான ஒன்று. இந்த உற்சவத்திலென்றே லட்சக்கணக்கான மக்களுக்கு எம்பெருமான் அனுகிரகிக்கிறான். இந்த வைகாசி மாச பிரம்மோற்சவம் என்பது பிரம்மனே எம்பெருமானுக்கு உற்சவம் பண்ணுவதாக அமையப்பெற்றுள்ளது. பிரம்மோற்சவம் என்றால் பிரம்மன் பண்ணும் உற்சவம் பிரம்மோற்சவம். மற்றைய திவ்யதேசங்களிலோ மற்றைய ஊர்களிலோ பிரம்மோற்சவம் என்பது பிரம்மன் பண்ணுவதாக ஒரு உபச்சாரத்துக்காக அந்த பெயர் சொல்லப்படுகிறது. ஆனால் காஞ்சி மாநகரிலே திருக்கட்சியிலே பிரம்மதேவனே தானே வந்து கீழே இறங்கி எம்பெருமான் தேவாதிராஜன் பேரருளானுக்கு பிரம்மோற்சவம் பண்ணுகிறான். ஆகையினாலே தான் இங்கே காஞ்சி பிரம்மோற்சவம் மிகவும் பிரசித்தி பெற்றது. வைகாசி மாசத்திலே சிரவண நட்சத்திரத்தன்று தீர்த்தவாரி கண்டருளுகிறான் எம்பெருமான். இந்த உற்சவத்திலே 3ஆம் திருநாள் அன்று அதிகாலை கோபுரவாசல் சேவை என்கிறபடியாக கருடோற்சவம் நடைபெறுகிறது. இந்த கோபுரவாசல் சேவை என்பது பரம பக்தரான ஸ்ரீ தொட்டாச்சார் சுவாமி சோழசிம்மபுரத்திலே எழுந்தருளிருக்கக்கூடிய பரமாச்சாரியர். அவர் பிரதி வருடமும் திருக்கட்சிக்கு எழுந்தருளி தேவாதிராஜனை பிரம்மோற்சவத்தன்று கருட சேவையை சேவிப்பது வழக்கம். அன்றைய வருஷம் சுவாமிக்கு திருமேனியில் நோவு சாத்திக் கொண்டிருக்கிறபடியாலே அவரால் காஞ்சிமாநகருக்கு எழுந்தருள முடியவில்லை. அசக்தியின் காரணமாக சோழசிம்மபுரத்திலேயே தக்கான்குளத்து அருகே ஸ்ரீ துட்டாச்சார் சுவாமி இந்த மணியிலே தேவாதிராஜன் கருடோற்சவம் கண்டருளியிருப்பன், வாகன மண்டபத்திலிருந்து புறப்பட்டு இருப்பன், எம்பெருமான் அருளிச்செயலை கேட்டுக்கொண்டே கோபுரவாசல் அருகே வந்திருப்பன், அடியேனால் போய் செவிக்க முடியவில்லையே என்றும் மனம் வருந்தி அழுது அலத்தினார். எம்பெருமான் பேரருளாளன் தன்னுடைய ஒரு பரம பக்தனான ஸ்ரீ துட்டாச்சார் சுவாமி சேவிக்காத சேவை வேண்டாம் என்று சொல்லி தன்னுடைய குடைகளாலே தன்னை இங்கே மறைத்து கொண்டு கோபுரவாசல் அடியிலே நேராக தக்கான்குளத்துக்கு அருகே ஸ்ரீ துட்டாச்சார் சுவாமிக்கு கருட சேவா ரூபமாக சேவை சாதித்தான். ஆகையாலே கோபுரவாசல் சேவை என்பது காஞ்சி மாநகரிலே ஸ்ரீ தேவாதிராஜனுக்கு ஏற்பட்ட ஒரு அற்புத உற்சவம். ஒரு பரமபக்தனான ஸ்ரீ துட்டாச்சார் சுவாமிக்கு சேவை கொடுத்தபடியால் இன்றளவும் இதை துட்டாச்சார் சேவை என்பதே பிரசித்தமாக சொல்லப்படுகிறது. மேலும் இந்த மாசத்திலே வைகாசி ஹஸ்த நட்சத்திரத்தன்று திருவாழியாழ்வானுடைய திருவவதாரம், சுவாதி நட்சத்திரத்தன்று ராமானுஜருடைய ஆச்சாரியனான ராமானுஜருக்கு ஸ்ரீ ராமாயணம் காலக்ஷேபம் சாதித்த அவருடைய மாதுலரான பெரிய திருமலை நம்பியினுடைய திருநட்சத்திரம், நரசிம்ம நம்பெருமான் அழகிய சிங்கராக வைகாசி மாதம் சுவாதி நட்சத்திரந்து நரசிம்ம ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது. முறையே எம்பெருமானாருடைய ஆச்சாரியனான திருவரங்கப் பெருமாள் அரையர், திருக்கோட்டியூர் நம்பி ஆகிய 2 ஆச்சாரியர்களுடைய நட்சத்திரம் கேட்டை மற்றும் ரோகிணி இந்த வைகாசி மாசத்தே ஏற்பட்டது. பிரபஞ்ச கூட்டஸ்தரான நம்முடைய நம்மாழ்வார் என்று நம்பெருமாளே பெருமையுடன் விருதளித்த நம்மாழ்வாருடைய திருநட்சத்திரம் வைகாசி விசாகம். அதே போன்று பிள்ளை திருமலை நம்பியினுடைய திருவவதார உற்சவம் வைகாசி விசாகம். மணவாள மாமுனிகளுடைய ஆச்சாரியனான திருவாய்மொழி பிள்ளையின் திருவவதாரம் வைகாசி மாதம் விசாக நட்சத்திர அன்றே. குரத்தாழ்வானின் புத்திரர்களான பராசர பட்டர் மற்றும் வேதவியாச பட்டரனுடைய திருநட்சத்திரம் வைகாசி மாதம் அனுஷ நட்சத்திரத்தன்று. ஆக ஆழ்வார்கள் ஆச்சாரியர்களுடைய நட்சத்திரமாக வைகாசி மாசத்திலே திருவதாரம் பெற்றவர்கள் திருவாழி ஆழ்வான், பெரிய திருமலை நம்பி, பிள்ளை திருமலை நம்பி, திருவாய்மொழி பிள்ளை, நம்மாழ்வார், பராசர பட்டர், வேதவியாச பட்டர், திருவரங்கப் பெருமாள் அரையர் மற்றும் திருக்கோட்டியூர் நம்பிகள். ஆக இந்த மாசத்தன்று எந்தெந்த ஊரிலெல்லாம் வரதராஜனாக எம்பெருமான் எழுந்தருளியிருப்பானோ அந்தந்த திவ்யதேசங்களிலே வைகாசி மாசத்தன்றே பிரம்மோற்சவம் நடைபெறுவது வழக்கமாக கொண்டுள்ளது. இந்த மாசம் 6 ருத்துக்களிலே
முதல் ருத்துவான வசந்த ருத்துவில் இரண்டாவது மாசமாக கொண்டாடப்படுகிறது. பகவத்கீதையிலே கண்ணன் தான் சொல்லிக் கொள்ளும் போது ருத்துக்களிலே தான் வசந்த ருத்துவாக இருக்கிறான் என்று சொல்லுகிறான். மேலே எல்லா ஊர்களிலும் வசந்த உற்சவம் நடைபெறுவது இந்த வைகாசி மாசத்தன்றே. வசந்த உற்சவத்திலே எம்பெருமான் நூல் வஸ்திரம் சாத்திக் கொண்டு புஷ்பாதி சந்தனாதிகளை சாத்திக் கொண்டு ஏகாந்தமாக எழுந்தருளிருப்பன். ஆக வசந்தோற்சவத்துக்கு உகந்ததான மாசம் வைகாசி மாசம். இப்பேற்பட்ட வைகாசி மாசத்தை போற்றி